வணக்கம் நேயர்களே. சப்பாத்தி போடுறதுனாலே மக்களுக்கு ஒரு வெறுப்பு தான். அத மாவு பிசையணும், ஊற வைக்கணும், அப்புறம் ராவணும், தட்டணும், போடணும். பயங்கர வேலை இல்ல? பட் இந்த மாதிரி பஃபியான சப்பாத்தி போடுறது ரொம்ப சிம்பிள். அது எப்படி போடலாங்கிறத இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ நீங்க கஷ்டப்பட்டு மாவு பிசைய வேண்டாம், அதை ஊற வைக்க வேண்டாம். வெறும் 10 நிமிஷத்துல நீங்க சப்பாத்தி மாவு ரெடி பண்ணி சப்பாத்தியும் போட்டு எடுத்துடலாம். அதுவும் நல்லா பொவ்விக்கின்னு சூப்பரா இருக்கும். ரொம்ப மிருதுவா சாஃப்டா இருக்கிற சப்பாத்தி பண்ணலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் மாவு எடுத்துடுங்க. அப்புறம் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிடுங்க தேவையான அளவு. அதுக்கப்புறம் நமக்கு வந்து இது வந்து நான் ஒரு 4-5 சப்பாத்திக்கு போல் எடுத்துருக்கிறேன். ஸோ அதில் வந்து 2 கிளாஸ் வாட்டர் ஊற்றி நம்ம அதை இது பண்ணிப்போம். ஓகேவா? நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும். அந்த கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ வந்து அந்த இதில் வந்து அந்த பால்ஸாக ஃபார்ம் ஆகக்கூடாது. ஸோ தண்ணி கம்மியாக வச்சு அதிகமாக வச்சுட்டு ஃபஸ்ட்டு நிறையா ஊற்றிட்டிங்கன்னா ரொம்ப நிறையா ஊற்றிட்டிங்கன்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து பால்ஸ் மாதிரி அந்த காஞ்ச மாவு வந்து தண்ணியை சுற்றிக்கிட்டு அப்படியே ஒட்டிக்கும். ஓகேவா? சின்ன கட்டி கட்டியாக ஃபார்ம் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஒரு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா அதை வந்து நல்லா இந்த மாதிரி குத்தி குத்தி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ இது வந்து நீங்கள் ரொம்ப பலமெல்லாம் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சும்மா கரண்டி எடுத்து இது பண்ணாலே போதும். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் இது. சிலர் வந்து கையை வச்சு இது பண்ணுவாங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நிறையா தண்ணி ஊற்றிட்டு பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்காது. ஸோ இப்போ ஓரளவு ரெடி ஆகிட்டு ஸோ எக்ஸ்ட்ரா இப்போ ஒரு 3/4 கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன். தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா கலக்கிறேன். ஸோ வந்து அதில் இருக்க அந்த கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன கட்டிகள் இருந்தாலும் அதுவும் கரைஞ்சிரும். ஸோ எந்த அந்த ட்ரை மாவு வந்து உள்ளே இல்லாத மாதிரி நல்லா கலக்கிடுங்க. அவ்வளோதான். ஓகேவா? ஸோ நல்லா கலக்கிட்டு அதோட பதத்தை பார்க்கணும் ஆக்சுவலாக எப்படி இருக்குன்னு. ஸோ இன்னும் கொஞ்சம் கட்டியாக இருக்குது. ஸோ கூட கொஞ்சம் அந்த 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டேன். ஸோ இப்போ மொத்தம் 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். 5 சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சிட்டு. ஓகேவா? மாவுக்கு ஸோ நல்லா ஒரு கட்டி கூட இல்லாமல் எல்லாத்தையும் நல்லா உடச்சி விட்டுறணும். ஸோ நல்லா தண்ணி மாதிரி இருக்கா? அவ்வளோதான். அந்த ஃபார்மெட் போதும். ஸோ இனிமேல் வந்து நம்ம சப்பாத்தி போட்டுடலாம். ஓகேவா? ஸோ ஒரு தவாவை அடுப்பில் வச்சுட்டு ஹீட் ஆனதும் மாவு ஊற்றுறோம். ஸோ நல்லா கொஞ்சம் மெல்லிசாக ஊற்றுங்க. ரொம்ப திக்காக இருக்க தண்ணியாக இருக்கிறனால மாவு திக்காகவும் ஃபார்ம் ஆகாது. அதே மாதிரி ரொம்ப தின்னாகவும் ஊற்றிடாதுங்க. என்ன ஓரளவு. ஸோ நல்லா வந்துட்டு ஸோ இது வைக்கும்போது நம்ம வந்து அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணக்கூடாது. ஓகேவா? மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிடுங்க. ஸோ வந்து ஒரு சைடு நல்லா வெந்தப்புறம் அதை திருப்பி போட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு ஹை ஃப்ளேமில் வச்சா உடனே வேகும். பட் வந்து தீஞ்சு போகும் அதிகமாக. ஓகேவா? ஸோ இப்போ அந்த சைடும் இப்போ ஓரளவு வெந்திருக்கும். ஸோ நம்ம வந்து அதையும் திருப்பி போட்டு நல்லா 2 பக்கமும் மாற்றி போட்டு நல்லா வேக விடணும். அவ்வளோதான். இந்த மாதிரி சப்பாத்தி போடுறது ரொம்ப ஈஸி ஆக்சுவலாக. கஷ்டமே பட தேவையில்லை. நம்ம சப்பாத்தி போடும்போதே எப்படி நம்ம அமுக்கி விட தான் செய்வோம். ஸோ அதே போல் இதுலேயும் வந்து என்ன பண்ணணும்னா ஓரளவு 2 பக்கமும் நல்லா வெந்துட்டு வெளியோடி அப்படின்னு தெரிஞ்ச அப்புறம் என்ன பண்ணணும்னா அமுக்கி விடணும். ஸோ அந்த ப்ரெஸ் பண்ணி விடும்போது நம்ம அந்த சப்பாத்தி கரண்டி வச்சே ப்ரெஸ் பண்ணி விடலாம். அந்த சப்பாத்தி கரண்டி வச்சு ப்ரெஸ் பண்ணும்போது என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு அவுட்டர் லேயரை வந்து பண்ணணும். ஓகேவா? வெளிப்பக்கம் இருக்கிறதையும் சுற்றி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் சென்டருக்கு போகணும். நீங்கள் ஃபஸ்ட்டே சென்டரை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டே சென்டரில் வந்து பஃபி வர ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஃபஸ்ட் சென்டரில் ஊதிச்சுன்னா என்ன ஆகுனா சைடில் இருக்கிறதெல்லாம் இதில் படாது, கல்லில். ஸோ சைடில் வேகாது. ஸோ வந்து நம்ம என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு சைடில் தான் சுற்றி அமுக்கி விடணும். ஓகேவா? அதுக்கப்புறம் கடைசியாக தான் சென்டர் அமுக்கணும். ஸோ வந்து எல்லா பக்கமும் சூப்பராட்டு முழுசாக போகும். அப்படியே ஒரு பலூன் மாதிரி ஃபுல்லாக ஊதிடும். ஓகேவா? ஸோ இப்போ எப்படி அது பொவிட்டு வருது தெரியுதா? ஒரு பக்கம் இருந்து அப்படியே கிளம்பி செல்லுன்னு. ஸோ 2 பக்கமும் திருப்பி போட்டு அது பொவுன பிறகும் 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா போடுங்க. ஸோ உள்ளோடி நல்லா வந்துடும், வெளியோடி நல்லா வந்துடும். தெரியுதா எவ்வளோக்குள்ளே பொவிட்டு நிற்குன்னு? ஓகேவா? நல்லா தின் லேயராக ஊற்றணும். அவ்வளோதான். மாவு அழகாக ஊற்றி நிறைய தடவை திருப்பி போட்டு நல்லா வேக வைக்கணும். நல்லா வேக வச்சாலே போதும். சப்பாத்தி சூப்பராகிடும். ஸோ கோதுமை தோசையாக ஊற்றி கொடுத்தா யாருக்கும் பிடிக்காது. பட் இந்த மாதிரி நீங்கள் சப்பாத்தி மாதிரி அதை செஞ்சு மாற்றி கொடுக்கும்போது குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகேவா? கோதுமை தோசை பிடிக்காதுங்கிறவங்க அந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் நீங்கள் தாராளமாக இதை செஞ்சு கொடுக்கலாம். அப்புறம் வயசானவங்க சப்பாத்தி சாப்பிடணும்னு ஆசைப்படுறவங்க, மாவு பிசைய முடியாதுன்னு இது பண்ணுறவங்க, அவங்க எல்லாருமே வந்து இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். ஈஸியாக இருக்கும். ரொம்ப ஈஸி நீங்கள் பண்ணுறது. ரொம்ப கஷ்டமே கிடையாது. ஜஸ்ட்டு ஒரு 2 மினிட்ஸ் தான். டக்குங்க முன்னாடி மாவை போட்டு ஒரு 2 கரண்டி டம்ளர் தண்ணியை ஊற்றி கலக்கி விட்டுட்டு ஊற்றி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? மீடியம் ஃப்ளேம் வந்து அதேமாதிரி மீடியமில் வச்சுடுங்க. ஹை ஃப்ளேமில் வைக்காதுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா உடனே தீஞ்சு போயிடும்.
பட் வந்து நல்லா வேக விடுங்க. ஓகேவா? 4க்கு 5 தடவை திருப்பி திருப்பி போட்டு வேக விடுங்க போதும். ஈஸியாக இருக்கும், சூப்பராக இருக்கும், பஃபியாக இருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு அழகாக இருக்கும். 2 விரல்லையும் ஈஸியாக பிச்சு ஈஸியாக சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து எல்லாரும் இந்த சப்பாத்தி மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்துச்சுங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். என்ஜாய் பண்ணுங்கள். டேக் கேர் ஆஃப் ஹெல்த். ஓகே, ஆரி மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.